சன் மியூசிக்ல வந்து தொகுப்பாளினியாக அறிமுகமான மணிமேகலை வந்து அதுக்கு பிறகு விஜய் தொலைக்காட்சியில வந்து ஒரு சில ஷோஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில வந்து ஒரு கோமாளியாக வந்து ரசிகர்கள வந்து கவர்ந்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து கோமாளியா வந்த இவங்க 5வது குக் வித் கோமாளி சீசன் அதாவது லாஸ்ட் சீசன்ல வந்து இவங்க வந்து ஒரு ஹோஸ்ட்டாக வந்து உருவெடுத்தாங்க. அதுலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. இடையில வந்து பார்த்தோம்னா, அந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில இருந்து திடீர்னு வந்து இவங்க வெளியேறியதாக அதிர்ச்சி கொடுத்திருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கான காரணம் குறித்து மணிமேகலை வெளியிட்டிருந்த வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தையே கிளப்பி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு காரணம் பிரியங்கா தான் அப்படின்ற மாதிரி மறைமுகமாக அவங்க சொல்ல, ரசிகர்கள் எல்லாருமே வந்து பிரியங்காவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கு பிறகு விஜய் தொலைக்காட்சியை சேர்ந்த ஒரு சில பிரபலங்கள், அதாவது பிரியங்காக்கு க்ளோஸா இருந்த ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிரியங்காவுக்கு சப்போர்ட்டிவாவும் மணிமேகலைக்கு எதிராகவும் கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பிறகு மொத்தமா வந்து விஜய் டிவில இருந்து வெளியேறிட்டாங்க மணிமேகலை. அதுக்கு பிறகு தான் இப்ப ஜீ தமிழ் தொலைக்காட்சியில வந்து ஒரு தொகுப்பாளினியாக பணியாற்றிட்டு வர்றாங்க. இந்த நிலையில சமீபத்துல ஒரு விருது விழா மேடை ஒன்றுல வந்து மணிமேகலை பேசிய விஷயம் இணையத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, எனக்கு பிடிச்ச ஒரு தொகுப்பாளி வேலையை வந்து என் வாயாலேயே வேணாம்னு சொல்ல வச்சாங்க அவங்க. அதே மாதிரி உங்க கரியரே இதோட முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பயமுறுத்தி இருந்தாங்க. ஆனா நான் எப்பயோ செய்த ஒரு சில நல்ல விஷயங்கள்னால எனக்கு அடுத்த நாளே வந்து கோல் வந்துச்சு. ஜீ தமிழ்ல இருந்து இங்க வந்து சேர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு நான் ஜீ தமிழ்ல வந்து இப்போ ஒரு ஹோஸ்டா இருக்கேன். நமக்கு பிடிச்ச விஷயத்துல நம்மளுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் குடுத்தா கண்டிப்பா வந்து அதுக்கான பலன் வந்து எங்களுக்கு சரியான நேரத்துல கிடைக்கும் அப்படின்றத நான் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி மணிமேகலை வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லும் பொழுதே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த விழா மேடையில வந்து விஜய் டிவியை சேர்ந்த ஒரு சில பிரபலங்கள் இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ரியோராஜ் இருந்தாரு. அதை தாண்டி டிடி இருந்தாங்க. முக்கியமா மாகாபா ஆனந்த் இருந்தாரு. எல்லாரையுமே வந்து ஜூம் போட்டு காட்டிட்டு இருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அப்ப எல்லாருடைய ஃபேஸ்லயும் வந்து ஈ ஆடல அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா, சமந்தா, ரம்பா மற்றும் தேவயானி அவங்களும் இருந்தாங்க. 3 பேருமே வந்து மணிமேகலைக்கு சப்போர்ட்டிவா வந்து கை தட்டி மணிமேகலை சொன்ன அந்த விஷயத்த வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, சமூக வலைத்தளங்கள்ல இந்த வீடியோ தான் வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த குக் வித் கோமாளி சீசன் 5 பிரச்சனைக்கு யார் காரணம்? மணிமேகலையா இல்ல பிரியங்காவா? சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க.